பரிசுத்தர்களின் பிரார்த்தனை மனப்பூர்வமுள்ளதாய் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கும். சகோதரனே, சகோதரியே, ஜெபிப்பதை விட்டுவிடாதே. உன் ஜெபத்தில்தான் தேவன் தம் வல்லமையை வைத்திருக்கிறார். உன்னுடைய ஜெபத்தில்தான் தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். உன்னுடைய ஜெபத்தில்தான் தேவன் ஆச்சரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அன்று ராத்திரி பவுல் செய்த அந்த ஜெபம் தன்னோடே கூட பிரயாணம் செய்த எல்லோரையுமே கூட பிழைக்க வைத்தது. அதே சமயத்தில் பவுல் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது. ஆயினும் நாம் ஏதோ ஒரு தீவுக்கு போய் சேர வேண்டி இருக்கிறது. அதாவது சமுத்திரத்தில் மூழ்கி விடுவோம், எல்லோரும் செத்துப்போவோம் என்று நினைக்கிறோம் அல்லவா? சாக மாட்டோம், மூழ்க மாட்டோம். அது திட்டவட்டம். அதாவது இன்று அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே எது உங்களை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது, எதுவெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நாட்களில் உங்களை வருத்தப்படுத்துகிற என்ன பிரச்சனையோடு இருக்கிறீர்களோ அதை பார்த்து அதை குறித்தே யோசித்துக் கொண்டு, அது உன்னை மூழ்கடித்து விடுமோ என்னவோ, அது உன்னை அழித்து விடுமோ என்னவோ, அது உனக்கு நஷ்டத்தை கொண்டு வந்து விடுமோ என்னவோ என்று எதை குறித்து நீ பயப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ, அதின் நிமித்தமாக நீ ஜெபம் செய்வாயென்றால், ஆபத்தாக இருக்கலாம், அபாயமாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், எது எல்லாம் உனக்கென்று பயத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறதோ, நித்திரை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறதோ, உண்பது கூட ஜீரணிக்காமல் செய்கிறதோ, சாப்பாட்டை கூட ஒதுக்கிற விதமாய் செய்து கொண்டிருக்கிறதோ, அதை தேவனிடத்திலே கொண்டு வந்து அர்ப்பணித்து விடு. அதுதான் நீ செய்ய வேண்டியது. அதைத்தான் பவுல் அன்று செய்தான். பவுலுக்கு இருந்த ஆசை என்ன? ரோமாபுரிக்கு போனோம். எப்படி போய்கிட்டு இருக்கிறான்? கப்பலிலே போய்கொண்டிருக்கிறான். அந்த கப்பல் இப்போ என்னாக போகுது? மூழ்க போக போகுது. அப்படி மூழ்கி போனால் பவுல் போக வேண்டிய ரோமாபுரிக்கான பிரயாணம் என்னவாகும்? பாதியிலேயே நின்று போய்விடும். ஆனா அப்படி நின்று போச்சா? நின்று போகவில்லை. ஏனென்றால் பவுல் ஜெபம் செய்தான். இரண்டாவது, தொடர்ந்து பவுல் என்ன சொன்னான் என்றால், இந்த கப்பல் ஏதோ ஒரு தீவை சென்று அடைந்துவிடும் என்றும் கூட சொன்னான். தேவ ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற தனித்துவம் என்னவென்றால், அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களின் வாழ்க்கையில தேவன் கட்டாயமாய் சில விஷயங்களை தெரிவிப்பார். எல்லா விஷயங்களில் இல்லாவிட்டாலும் சில விஷயங்களை அன்று பவுலுக்கு தெரியப்படுத்தினார். ஒரு தீவுக்கு அடித்துச் செல்லப்பட வேண்டியிருக்கிறது என்று சொன்னான். அதே நடந்தது அங்கே எக்ஸாக்டாக. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு, அதாவது செத்துப்போவோம் என்கிற நிலைமையிலிருந்து தப்பித்துக் கொண்டார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றும் நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? என்னுடைய கதை அவ்வளவுதான் என்று நினைக்கிறவர்கள், தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய கதை அவ்வளவுதான் இல்லை. அந்த ஆபத்திலிருந்து, அபாயத்திலிருந்து நான் உன்னை தப்புவிக்கப் போகின்றேன், பத்திரமாய் கரைக்கு கொண்டு சேர்க்கப் போகின்றேன் என்பதே தேவனுடைய வாக்குத்தத்தம். தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தே என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் கொஞ்சம் அல்ல. கொஞ்சம் கவனிங்க. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்கள். ஒரு விபத்தின் மூலமாய் அடித்துக் கொண்டு வரப்பட்ட அந்த கப்பலில் பிரயாணம் செய்த 286 பேர் கரைக்கு சேர்ந்த பின்பு அந்த அந்நிய ஜனங்கள் செய்தது என்னவென்றால், இவர்களுக்கு அநேக உதவிகளை செய்கிறார்கள். உணவு கொடுப்பதாக இருந்தாலும், தேவைகளை தீர்ப்பதாக இருந்தாலும், அது மாத்திரமல்ல, ஒரு பெரு மழை பெய்வதனால தட்பவெப்பநிலை ரொம்ப குளிர் ஆயிடுச்சு, ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு. எனவே இவர்கள் எல்லோரும் நன்றாக குளிர் காய்வதற்கு மத்தியிலே மரங்களை போட்டு நெருப்பு மூட்டினார்களாம். அப்போ எல்லாரும் குளிர் காஞ்சுக்கிட்டு நல்லா ரிலாக்ஸா இருக்கிறாங்க. செத்து போயிடுவோன்னு நினைச்சோம். ஆனா இந்த ஊழியக்காரன் பவுல் சொன்னதைப் போலவே தேவன் நம்மை காப்பாற்றி விட்டார். இங்கே நம்ம கரைக்கும் சேர்ந்துட்டோம். இப்ப இந்த குளிர்ல கூட நல்லா இங்க குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் என்று அந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸான சூழ்நிலை உருவாகி இருந்தது. அங்கே எல்லோருமே சுகமாக, சௌக்கியமாக, சௌகரியமாக குளிர் காய்ந்து கொண்டிருந்த போது பவுல் ஒன்றை கவனிக்கிறான். அவன் என்ன கவனித்தான் என்றால், கட்டைகளை உடைத்தார்கள் அல்லவா, அந்த கட்டை எரிந்து கொண்டிருக்கிறது அல்லவா, அப்படி ஒவ்வொரு கட்டையா எரிந்து 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 சாம்பலாகிவிடும் அல்லவா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கட்டைகளெல்லாம் எரிந்ததற்கு பின்பு, அது சாம்பலானதற்கு பிறகு, அந்த நெருப்பு கொஞ்சம் அணைந்த பிறகு மறுபடியும் குளிர ஆரம்பிச்சிரும். திரும்ப எல்லாரும் நடுங்க வேண்டி வந்துரும்.
எனவே பவுல் அவங்கெல்லாம் நல்லா சுகமா சௌகரியமா அந்த நெருப்பு காய்ந்து கொண்டிருந்த வேளையில அடுத்து வரப்போகின்ற ஒரு கஷ்டம் என்னவென்பதை முன்பே தெரிந்து கொள்ளுகிறான். தெரிந்து கொண்டதனால் என்ன செய்கிறான்? எல்லோரோடும் கூட நெருப்பில் காய்ந்து கொண்டு மெதுவாக எழுந்தான். எல்லாரும் நல்லா குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? சரி, அப்படியே காயுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செய்தான் என்றால், சென்று பக்கத்துல சில கட்டைகளை சேமித்து சில கட்டைகளை உடைத்து அந்த கட்டைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு சுமையாக அவன் கட்டி எடுக்கிறான். ஜாக்கிரதையா யோசிக்கணும். எல்லாரும் சுகமா இருக்கும்போது தேவ ஊழியக்காரன் என்ன செய்கிறான் பாருங்க. எதிர்காலத்தை குறித்து யோசித்து எல்லோரும் குளிருக்கு நெருப்பு காய்ந்து கொண்டிருந்த போது அந்த கட்டைகளெல்லாம் எரிஞ்சு சாம்பலானதுக்கு அப்புறம் திரும்ப கட்டைகள் இல்லைனா எப்படி திரும்ப நெருப்பு காய முடியும் என்று யோசித்து எல்லோரும் சுகத்தை அனுபவிக்கிற சமயத்திலே உண்மையான ஊழியக்காரன் அங்கே என்ன செய்கிறான்? கடினமாய் உழைக்கிறான். சகோதர சகோதரிகளே, கடினமாய் உழைப்பது என்பது ஆவிக்குரியவர்களினுடைய உன்னதமான குணம். சோம்பேறித்தனம் என்பது ஆவிக்குரிய குணம் அல்லவே அல்ல. எப்ப பார்த்தாலும் சுகத்தை வேண்டுவது ஆவிக்குரிய குணம் அல்ல. சௌக்கியத்தையே பார்த்து கொண்டிருப்பது, சில பேருக்கு அவங்க சுகத்தை அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க சௌகரியத்தை அவங்க பார்த்துக்குவாங்க. சுகமா சௌக்கியமா சந்தோஷமா இருக்கிறதுக்காக சுயநலமா யோசிப்பாங்க. கவனிங்க, அது ஆவிக்குரிய குணம் அல்ல. எல்லாரும் சுகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் சௌக்கியத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லோரும் சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கும் போது பவுல் மாத்திரம் தன்னுடைய சுகத்தை பார்க்கல, தன்னுடைய சௌக்கியத்தை நினைக்கல, தன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்க்கல. அவன் என்ன செய்தான்? அடுத்தவர்களை குறித்து யோசித்தான். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கை என்பது ரொம்பவே டிஃபரண்டாக இருக்கும். பெரிய ஆட்கள் எல்லாம் ஏன் பெரியவர்களானால் என்றால், சடனா அவங்கள ஏதோ ஃப்ளைட் வந்து அவங்கள மேல தூக்கிட்டு போய் அங்க வச்சதால பெரிய ஆட்கள் ஆகல. அவர்கள் ஏன் பெரிய ஆட்கள் ஆனார்கள் என்றால், தங்களோடு இருக்கிற எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிற போது அந்த பெரிய ஆட்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? பிரயாசப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பிள்ளைகள் மீது இருக்கின்ற சாத்தானுடைய கரத்தை, சாத்தானுடைய தாக்கத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம். அவருடைய எல்லா விதமான தந்திரங்களையும் சதித்திட்டங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, கை நிறைய வேலையை கொடுங்கப்பா. படிப்புக்கேற்ற உத்தியோகத்தை அருளுங்க ராஜா. தங்கள் குடும்பத்தை போஷிக்கக்கூடிய பலனை அருளி செய்யுங்கப்பா. உம்மையே கனப்படுத்துகிற உமக்காகவே வாழ்கின்ற சாட்சியுள்ள வாழ்க்கை அருளி செய்யுங்கப்பா. அதன் பலனாக பவுலைப் போலவே நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா? நல்ல உத்தியோகத்தை அருளி செய்திருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல வருமானத்தை அருளியிருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக பிரயாசப்படுகிற உம்முடைய ஊழியங்களுக்காக உதவி செய்கின்ற அற்புதமான ஆவிக்குரியவர்களாய் ஒவ்வொருவரையும் உயர்த்த வேண்டும் என்று எங்கள் ஜெபத்திற்கு செவிசாய்த்து ஆச்சரிய காரியங்களை செய்யப் போவதற்காக உமக்கே சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சுருக்கமான தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். அதேபோல சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி 10 பேருக்கு ஷேர் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நாளை மறுபடியும் சந்திக்கலாம். ஷலோம்.